அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ராசி தான். ஆக்சுவலா 12 ராசிகள்ல வந்து அதிக சுபத்துவம் பெற்ற ஒரு ராசி கடகம். இங்கதான் குரு பகவான் உச்சம் பெறுவார், முழு சுபர் அவர். இப்ப கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில முக்கிய புள்ளிகள் அப்படின்னு எடுத்தோம்னா நல்ல ஆரோக்கியம் முதல்ல, அதுக்கப்புறம் நல்ல கல்வி, நல்ல வந்து ஒரு முக லட்சணம், அதே மாதிரி சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படக்கூடிய நல்ல தொழில்ல நீங்க இருக்கிறது, நல்ல பணம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் முக்கியமான ஒரு இதுன்னு சொல்றோம். ஜென்மத்துல குரு வந்தாச்சு அப்படின்னா அதுல நெகட்டிவ்ஸும் இருக்கு, பாசிட்டிவ்ஸும் இருக்கு. இதை உண்மையை நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஜென்மத்துல குரு வரும்போது முதல்ல வந்து உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்ப குரு பகவான் வந்து ஜென்மத்துல வர்றார் அப்படின்னு சொன்னா முதல்ல என்னன்னா, சில இரட்டைத்தன்மையான மனசு வந்து ஒரு மாதிரி இதப்ப இந்த சைடு போலாமா, அந்த சைடு போலாமா, லெஃப்ட் எடுக்கலாமா, ரைட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா போயிடும். சோ குழப்பமான சூழ்நிலைகள்ல மனசு லயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த குழப்பத்துல தான் பிரச்சனைகளோட ஆரம்பம் உண்டு. சோ அது ஒண்ணு. ஆனா அதை தவிர எடுத்து வெளியில வந்துட்டீங்கன்னா, இதை தவிர வந்து இந்த கடகம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம், மாத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அப்ப அம்மாவுடைய உடல்நிலையிலும் கவனம் வந்து கண்டிப்பா தேவை.